வணக்கம். நாம் இப்போ பைத்தனில் டேட்ஸ் அண்ட் டைம் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்க வேண்டியது எபோக் டைம். ஸோ யூனிக்ஸோட டைம் தான் எபோக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1970 January 1. ஸோ இதை தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலை செட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து தான் டேட்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டு வந்தாங்க யூனிக்ஸ் மெஷின்லலாம். ஸோ இதுதான் நம்ம எபோக் டைம், அதாவது இனிஷியல் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக உங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அல்லது சிமோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அது தன்னுடைய டைம் என்ன அப்படின்றத அறிஞ்சிக்க வகையில் இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா அதுதான் எபோக் டைம். அப்போ எபோக் டைம்லேருந்து கரண்ட் டைம் எவ்வளோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. இது 1970 அதிலிருந்து எபோக் டைம் கால்குலேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ 1970 இன்ன வரைக்கும் என்ன டேட், ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் January 1, ஸோ ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபோக் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எபோக் டைமை கெட் பண்ண போகிறேன். ஸோ டைம் டாட் ஜிஎம் டைம் அதில் 0வை பாஸ் பண்ணுறேன். ஸோ டைம் டாட் ஜிஎம் டைம் இதில் 0 ரன் டைம் பராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இயர் 1970, மந்த் 1, டே 1, ஹார் 0, மினிட் 0, செகண்ட் 0. ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட் டீட்டெயில் கெட் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் 2015 இயர், மந்த் 6, டே 19. ஸோ டைம் முதற்கொண்டு 21, மினிட்ஸ் 15, செகண்ட்ஸ் 50. ஸோ வீக் டே 4, இயர் டே 170. ஸோ 170வது வாரம், இந்த வருஷம் ஆரம்பித்தது வந்து 170வது வாரத்தில் இது முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் அக்யூரேட்டாக பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜிஎம் டைம் அப்படின்ற அந்த மெத்தட். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டைமும் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இயர் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு, அது போக மந்த் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டே, ஹார், மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அவுட்புட் போல் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இல்லை. ஏன்னா ஜிஎம் டைம் அப்படின்றது வேறு, லோக்கல் டைம்ன்றது வேறு. ஸோ ஃபால்ஸ். ஸோ நம்ம செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பூலியன் வேல்யூ கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸ். ஸோ லோக்கல் டைமும் ஜிஎம் டைமும் வெவ்வேறு. அடுத்ததாக நாம் கிளாக்ஸோட டிக்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ கிளாக்ஸ் வந்து 1970 ஜனவரி 1 இந்நேரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் அது மூவ் ஆகிருக்குது, ஸோ எவ்வளோ டைம் அது மூவ் ஆகிருக்குது அதை கூட நம்ம கெட் பண்ண முடியும். அதற்கு நம்ம டைம் டாட் கிளாக் டைம் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம கேலண்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணி அதுலேயும் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டாட் கிளாக் டைம் இதை நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன், டிக்ஸ் அப்படின்னு. ஸோ மாடியூல் ஹேஸ் நோ அட்ரிபியூட். ஸோ இது கிளாக் டைம் இல்லை, கிளாக். ஸோ டைம் டாட் கிளாக். ஸோ இவ்வளோ டிக்ஸ் நம்ம கிளாக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது 1970 ஸோ இதுபடியான ஒரு சென்சிட்டிவான அல்லது ஒரு நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ், டைம்ஸ் அண்ட் டேட்ஸ் பேஸ் பண்ணியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாம் இந்த டைம் மாடியூலை யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். ஸோ நாம் இந்த டைம் டாட் கிளாக் அல்லது டைம் டாட் ஜிஎம் டைம் அல்லது டைம் டாட் லோக்கல் டைம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் டைமோட ரெஃபரன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ சி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம், சி டைம்னாலே கரண்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாட்டர்டே January 20. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹார்ஸும் பிரிண்ட் ஆகுது. ஸோ 2 hours 48 minutes and 8 seconds. ஸோ எல்லாமே அக்யூரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது கிளாக் டைம் இல்லை. இப்போது நான் கேலண்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் கேலண்டர். ஸோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட கேலண்டர் வேணும். ஸோ குறிப்பிட்ட தேதி அல்லது குறிப்பிட்ட மாதத்தோட கேலண்டர் வேணும். ஸோ 2014 இயர் மந்த். ஸோ குறிப்பிட்ட மாதத்தோடைய கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2014 அந்த மந்த்தை நான் இங்கே பாஸ் பண்ணணும். ஜூன் இஸ் நாட் காலபிள். ஸோ நமக்கு டைப் எரர் வந்திருக்குது. ஸோ நம்ம இதை ஓவர் கம் பண்ணி பார்க்கலாம். ஸோ CAL ஈக்குவல்ஸ் calendar டாட் or calendar (2015)
ஸோ ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாடியூல் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள். ஸோ இப்போயும் டைப் எரர் தான் வந்திருக்குது. காரணம் நம்ம இதை கால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கால் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ calendar.month 2015. ஸோ நமக்கு மந்த் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ 2015,4 அப்படின்ற நான் அந்த இதை பிரிண்ட் பண்ணாமல் சும்மா கேலண்டருக்குள்ளேயே நான் 2015, ஜூன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு டைப் எரர் கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போது இதையும் கொஞ்சம் டீசெண்டாக அல்லது கொஞ்சம் நீட் அண்ட் லெஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா பிரிண்ட் calendar.month 2015,4. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கேலண்டர் நீட்டாக ஒரு கேலண்டர் மாதிரியே டீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அதை தொடர்ந்து அந்த டேட்ஸ் அதற்கு மேலே அந்த மந்த் அலாங் வித் இயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கேலண்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு டே அல்லது ஒரு இயர் அந்த லீப் இயராக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த இஸ்லீப் அப்படின்ற மெத்தட். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஜாவா அல்லது C++ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நீங்கள் அடிக்கணும். ஒரு 5 or 10 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நீங்கள் அடித்தா தான் நீங்கள் ஒரு இயர் லீப் இயராக இல்லையானே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பைத்தனில் ஒரு லைன் ஆஃப் கோடே போதும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், calendar இஸ்லீப் 2014 ஃபால்ஸ், calendar இஸ்லீப் 2016 ட்ரூ. ஸோ 2016ன்றது ஒரு லீப் இயர். ஸோ அதனால தான் நமக்கு ட்ரூன் அப்படின்ற கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த கிளாஸில் எபோக் டைம்னா என்ன, அதுக்கப்புறம் எபோக் டைம் என்னது, அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டைம் மாடியூல் யூஸ் பண்ணுறது எப்படி, இம்போர்ட் கேலண்டர் மாடியூல் யூஸ் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி லோக்கல் டைமை கெட் பண்ணுறது, எப்படி கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம். நன்றி.